அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா தலைமைக் கழகத்தில் பொறுப்பேற்ற போது ஆற்றிய உரை அவரது தலைமை பண்பையும் செயல்திறனையும் கழகத்தை சிறப்பாக கட்டிக்காக்கும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் தமிழக மக்கள் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அம்மாவுடைய மனசாட்சியாக வாழ்ந்தவர் என்று சொன்னால் அது சின்னம்மா அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய ஏழை எளிய மக்கள் அனைவரும் என்றும் வறுமையின்றி வாழ வேண்டும், இந்த தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தகிழ வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு திட்டங்களாக தீட்டி அதை செயல்படுத்தியவர். அம்மாவினுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் நாளை தமிழக முதல்வராக பொறுப்பேற்றால்தான் இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியும். சின்னம்மா அவர்கள் விரைவில் தமிழக முதல்வராக பதவியேற்க வேண்டும். சின்னம்மா அவர்களாலேயே இந்த கழகத்தையும் இந்த ஆட்சியையும் வெற்றி பாதையில் அம்மாவை போலவே எடுத்துச் செல்ல முடியும் என்பது என்னை போன்ற 1.5 கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் எண்ணமும். ஏனென்றால் அம்மாவின் செயல் திட்டம், நோக்கம், எண்ணம், செயலாக்கம் எல்லாவற்றையும் அம்மாவின் அருகில் இருந்து அறிந்தவர் எங்கள் சின்னம்மா. தனது வாழ்க்கையின் 33 ஆண்டு காலமாக அம்மாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த தியாக தலைவி எங்கள் சின்னம்மாவில் மட்டுமே இந்த கழகத்தையும் ஆட்சியையும் வழிநடத்த முடியும். மாண்புமிகு அம்மா முதலமைச்சர் இருந்தாங்க. அவங்க இருந்த மாதிரியே இப்போ இருக்கிற சின்னம்மாவை எங்களுக்கு எல்லா சலுகையும் நன்மையிலும் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்குறோம். தமிழக முதலமைச்சராக சின்னம்மா வரணும்னு ஆசைப்படுறோம். அவங்களே வந்தால் பல நன்மைகள் செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஆசைப்பவும் படுறோம். வரணும், கண்டிப்பாக அந்த அம்மாவே வரணும். சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எல்லோராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே தொடர்ந்து முதலமைச்சர் பதவியையும் ஏற்று வழிநடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய ஏகோபித்த எண்ணம். சின்னம்மா தான் இந்த கட்சியை தலைமையேற்று நடத்த முடியும். அப்படி நடத்தினா இந்த தொண்டர்களும் இந்த நாடும் தமிழ்நாடும் நல்லா இருக்கும்ங்கிற எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் மூத்தவங்க இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க வந்து அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றி நம்மளுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு சொல்லி இந்த பொதுமக்களும் தாய் குளமும் வேண்டுறது அது ஒன்று தான். ரொம்ப நாங்கள் வேண்டுறது அது ஒன்று தான். நீங்கள் நல்லபடியாக காப்பாற்றி தரணும்னு எங்கள் சின்னம்மாவில் ரொம்ப வேண்டிக்கிறோம். தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்தி பாரதத்தில் முன் உதாரணமாக தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்களது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னம்மா அவர்கள் கழகத்திற்கு 1.5 கோடி தொண்டர்களையும் கட்டிக்காத்து கழகத்தையும் கட்டிக்காத்து இன்றைக்கு கழகத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளராகி கழகத்திற்கும் தமிழக அரசுக்கும் நம்ம அவர்கள் தலைமையேற்று இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழகத்தை திகழ சின்னம்மா அவர்கள் உடனடியாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக வேண்டிக் கொள்கிறோம்.